இங்க ஒரு பெரிய ராட்சத அரக்கனுங்கள ஹெலிகாப்டர்ல வச்சு கட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சைஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு ஆளை மட்டும் தான் ஹெலிகாப்டர்ல வச்சு கொண்டு வர முடியுது. அங்க இருக்க ஒரு ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா அரக்கனுங்களையும் ஒன் பை ஒன்னா தண்ணியில ரிலீஸ் பண்றானுங்க. அந்த அரக்கனுங்களுக்கு தண்ணி கண்டா சுத்தமா பிடிக்காது. சோ வேகமா ஓடி போய் அந்த ஐலாண்ட்ல ஏறிடுறானுங்க. இவங்கள மட்டும் ஏன் இப்படி பண்ணிருப்பாங்கன்னா, மத்த மனுஷங்களை தவிர இவங்க ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த 9 அரக்கனுங்களுமே மனுஷங்களை சாப்பிட்டு வேட்டையாடி இருப்பானுங்க. இந்த தீவுக்கு வந்த உடனே குண்டா இருக்க ஒரு அரக்க மட்டும் வேகமா ஓடி போய் மலை உச்சியில ஏறான். அங்க இருந்து பாக்குறதுக்கு மனுஷங்களோட இடம்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. அந்த ஹெலிகாப்டர்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய பாகற்காய அந்த அரக்க மேல போட்டுட்டு போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பாக்ஸுமே தூக்கி கீழே போடுறாங்க. இவனுங்க எல்லாரும் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய பாகற்காய் விதைகள் இருக்கும். இவனுங்களுக்கு தப்பிக்க வேற வழியே இல்லை. ஏன்னா தண்ணியை கண்டு அவனுக்கு அலர்ஜினால அவங்க கொடுத்த விதைகளை தான் இவனுக்கு விதைச்சி சாப்பிட்டு வாழ்ந்தாங்கணும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு சேனலில் உங்களுக்கு ரெடீம் கோடு கிவே கிடைக்கும். நம்ம சேனலில் இருக்க லிங்கை தொட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஒரு ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணிட்டே வரணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க பாட்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை ரேண்டமாக செலக்ட் பண்ணி வீக்லி மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல்லையுமே ரெடீம் கோட் போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கிவே இந்த ஐபிஎல் ஃபுல்லாக நடக்கிறதுனால எல்லாருமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.